Hi friends, welcome back to Birla's Parvai. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல இந்த எம்ஐயோட போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டர் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இது அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்திருந்தோம். இப்போ மார்க்கெட்ல மறுபடியும் ட்ரெண்டா இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. அதுதான் இந்த கியூபோவோட டயர் இன்ஃப்ளேட்டர். ஸோ இதையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எவ்வளோ குயிக்காக வந்து இன்ஃப்ளேட் பண்ணுது, இது ரெண்டு ப்ராடக்ட்டில் எது பெஸ்ட்டாக இருக்கும், என்ன காஸ்டிங் வருது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் நம்ம பார்த்ததுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டுடியோக்குள்ளே போய் இந்த ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். ஏன்னா ஸ்டுடியோக்குள்ளே போய் அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா காருக்குள்ளே உட்காந்து பண்ணுறோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம ஸ்டுடியோவை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ஒரு புது ஸ்டுடியோ அதை விட பெட்டராக நம்ம ரெடி பண்ணி அதில் வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். இப்போது இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் இதில் வந்து உங்களுக்கு இங்கே போட்டிருக்காங்க. ப்ரீசெட் ப்ரெஷர் பேசிக்காக என்ன அப்படின்னா டூ வீலரா காரா இல்லை நமக்கு வந்து சைக்கிளாங்கிற மாதிரி ஒரு 4-5 ப்ரீசெட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் வேல்யூஸை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டூ வீலர்னு போனால் அந்த வேல்யூ கரெக்டாக போகும். அந்த மாதிரி ப்ரீசெட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. ஆட்டோ கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லெவலுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு எமர்ஜென்சி லைட் வந்து மேலே ஒரு டார்ச் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த லைட்டு ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்ரி அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறஸ் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எம்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 mAh வந்து இதோட பேட்ரி. இப்போது இதை விட இது அதிகமான டைம் நமக்கு வந்து ரீஃபில் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அப் டு 150 PS வரைக்கும், அஃப்கோர்ஸ் எம்ஐயும் 150 PS வரைக்கும் உங்களுக்கு பண்ணிச்சு. எமர்ஜென்சி பவர் பேங்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சார்ஜ் இருந்தது அப்படின்னா இதில் யூஎஸ்பி போர்ட் வந்து இதில் இருக்குது. அதிலேருந்து நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணனா கூட நம்மளால் பண்ண முடியும். பட் எம்ஐயில் அந்த ஒரு ஃபீச்சர் வந்து நமக்கு கிடையாது. ஒன்லி சார்ஜிங்கோட போர்ட் மட்டும்தான் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. எல்இடி டிஸ்பிளே வந்து நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரியே மல்டிபிள் நாசில் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை உள்ளே ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இங்கே வந்து இப்படி பேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ உள்ளே இருக்கிறத நான் எடுக்கிறேன். எடுத்தோன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்து இது பேக் ஆகி உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க ப்ராடக்டை வேர்ட்டிக்கலாக வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. வேறஸ் இது பார்த்தீங்கன்னா இப்படி இந்த சைஸில் இருக்குது. ரெண்டோட சைஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் குள்ளமாக இருக்குது, இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஆனால் இதோட வித்துன்னு பார்த்தா எம்ஐ வந்து கொஞ்சம் வித்தாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி திக்னஸ்மே வந்து இதில் அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்குள்ளே எப்படி 5000 mAh பேட்ரி உங்களால் வைக்க முடியும்? கொஞ்சம் சுற்றி நாய்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை பீல் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இதை இப்போ எடுத்தாச்சு. இங்கே வந்து இப்படி ஒரு நடுவில் ஒரு பட்டன் இருக்குது. அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். இங்கே மேலே வந்து ஒரு எல்இடி டிஸ்பிளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து ப்ரீசெட்ஸு இப்போ சைக்கிளில் வந்து உங்களுக்கு இருக்குது. இதை வேணும்னா நீங்கள் இதை மாற்றிக்கலாம். இது வந்து ஃபுட்பாலோட படம் இருக்குது. அதே மாதிரி இது வந்து காரு, டூ வீலரு, சைக்கிளு, ஃபுட்பாலு, இந்த மாதிரி ஒரு 4 மோடு வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரியோட சிம்பிளுமே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஐ திங்க் இந்த பேட்டரியோட லெவல் வந்து இது காமிக்காது. லோ பேட்டரி ஆயிடுச்சு அப்படின்னா இது ஜஸ்ட் பிளிங்க் ஆகி லோ பேட்டரி அப்படிங்கிற ஒரு வார்னிங் வந்து உங்களுக்கு அதில் கொடுக்கும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டார்ச் இருக்கிறது நமக்கு தெரியுது. அப்பேரோவை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து டார்ச் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. மேபி இது நைட்டுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஹோஸ் மாட்டுறதுக்குமே வந்து உங்களுக்கு அந்த த்ரெட்டட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 யூஎஸ்பி போர்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று சார்ஜ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பவர் பேங்காக யூஸ் பண்ணுறதுக்கு. இதிலிருந்து நீங்கள் மொபைலில் வேணாலும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இவ்வளோ தான் மொத்தமே இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். கீழெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. இவங்க கொடுத்த ஸ்பெக்கு படி பார்த்தோம் அப்படின்னா 2 டயர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் எம்ஐயுமே வந்து 2 டயர் ஃபுல் பண்ணலாம், 8 டாப்அப் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே 2 டயர் தான் ஃபில் பண்ண முடியும், அதே மாதிரி 8 டாப்அப் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது 2000 mAh, இது 5000 mAh. யார் போய் சொல்கிறா? கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டையுமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ டைம் எடுத்துக்குது கம்ப்ளீட்டாக இதை ரீஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நம்மளோட காரில் ஃப்ரண்ட்டோட டயரில் கம்ப்ளீட்டாக ஏரை 0 பண்ணிடுவோம்.
இப்போ ஃப்ளாட் டயர் ஆயினதை நீங்கள் பார்க்குறீங்க, 0 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது அந்த எம்ஐயோட டயர் இன்ஃப்ளேட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் நமக்கு ப்ரீசெட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதுலேயுமே வந்து சைக்கிளு, காரு இதெல்லாம் இருக்குது. காரில் வச்சுக்கலாம். நம்ம வைக்க போகிறது 33 PSI வந்து நம்ம வைக்க போகிறோம். 33 PSI செட் பண்ணியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன், இதில் போட்டு லாக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் லாக் பண்ணிட்டேன். ஸ்டாப் வாட்சையும் இதையும் ஒரே நேரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1. ஸ்டாப் வாட்சும் ஓடுது, அதுவும் ஓடுது. 33 ஆனோடனே கட் ஆகும். எவ்வளோ டைம் எடுத்துக்குது நம்ம பார்க்கலாம். வந்து ரீச் ஆயிடுச்சு. நான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். 7 minutes 9 seconds 86 milliseconds வந்து டைம் எடுத்திருக்கு. 7 minutesன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 7 நிமிஷம் 0லேருந்து 33 ரீச் ஆகிறதுக்கு அது எடுத்திருக்கு. இப்போ இது டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஹோஸ் ஓரளவுக்கு சூடாக இருக்குது. யூனிட் வந்து ரொம்ப ஒன்றும் சூடு இல்லை, ஆனால் ஹீட் வந்து நமக்கு தெரியுது. நாய்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு ஓப்பனில் பண்ணதுனால பெருசாக நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியல. பட் மேபி உங்களோட பார்க்கிங்கில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் சவுண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் இதை 0 பண்ணுறோம். கியூபோவை வச்சு நம்ம ஏற்றி பார்க்கலாம் எவ்வளோ மினிட்ஸில் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதை 0 பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணோம் அப்படின்னா, இதுலேயும் நம்ம காரில் தான் வச்சுருக்க போகிறோம். அதுக்கப்புறம் PSIயில் வச்சுட்டு சேம் 33 வந்து இதில் கொடுக்க போகிறோம். எஸ், 33 வந்து செட் பண்ணியாச்சு. இதை மாட்டிட்டு ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் வாட்சை ரன் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெண்டே ஒரே நேரத்தில் ஸ்டார்ட். ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு. 33 வந்து வாட் இஸ் திஸ், 30.5 தான் இங்கே காமிக்குது. ஆனால் ஸ்டாப் ஆகிருக்கு. திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓஹோ, பேட்ரி லோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம பாக்ஸில் வந்ததை தான் அப்படியே எடுத்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம சார்ஜ் போடல. பட் எனிவே இதில் வந்து 30.5 வந்து அதில் காமிச்சது. நமக்கு இங்கே ஆன டைம் வந்து 7 minutes 3 seconds வந்து காமிக்குது. இன்னும் ஒரு 2.5 PSI வந்து ரைஸ் ஆகணும். அப்போது டைம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 8 minutes க்ளோஸ் டு 7.6 ஆர் 7.7 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை விட ஒரு 15 to 20 seconds வந்து கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்திருக்கு அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ரைட். ஸோ ஓவராலாக ரெண்டோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சவுண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கியூபோ கொஞ்சம் இந்த எம்ஐயை விட நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹீட் வந்து இந்த கியூபோ வந்து பெருசாக சூடாகலை. பட் இந்த எம்ஐ வந்து கொஞ்சம் உங்களுக்கு சூடாகுது. ஓகே, டைம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எம்ஐ வந்து ஒரு 10 to 15 seconds கம்மியான டைமில் இந்த 33 PSI வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்த்தா ஓவராலாக இந்த ரெண்டோட பர்ஃபார்மன்ஸும் ஈக்குவலாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து 2500. ஐ திங்க் இது நான் வாங்கும் போதும் 2400 அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ அமேசானில் இது வந்து ஸ்டாக் காமிக்க மாட்டேங்குது. இந்த கியூபோ மட்டும்தான் நமக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில் வச்சிட்டோம் அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது பஞ்சர் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு ரீஃபில் பண்ணிவிட்டு நியர்பை பஞ்சர் ஷாப் போகிற வரைக்கும் கூட மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிவைஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அன்பாக்ஸில் சொன்ன மாதிரி இந்த ரெண்டுமே 2 ஃபுல் டயர் 2 ஃபுல் ஃபில்லுக்கு தான் வந்து இதோட பேட்டரி வந்து சப்போர்ட் பண்ணும். இல்லை நீங்கள் டாப்அப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 8 times வந்து உங்களால் டாப்அப் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் இதோட கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஓவரால் கியூபோ அண்ட் இந்த எம்ஐயோட இந்த சார்ஜர் இந்த இன்ஃப்ளேட்டர் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணுது அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளியர் ஐடியா இந்த கியூபோ பற்றியும் சரி இந்த எம்ஐ பற்றியும் சரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.